என்ன தனுஷ் அவர்களே, முதலமைச்சர் ஆசை வந்துருச்சோ? எல்லாராலையும் விஜய் ஆயிட முடியாது, எல்லாராலையும் எம்ஜிஆராவும் ஆக முடியாதுங்க. தனுஷ் அவர்கள் ஸ்பீச் இப்போ இன்டர்நெட்ல வந்து ரொம்பவே அதிகமா வந்து பரவிட்டு இருக்கு. அரசியல் என்ட்ரி கொடுக்குறாரா தனுஷ் அவர்கள் ஸ்பீச் அவர் தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்த விதமா தான் இருந்துச்சு. மக்கள் நலன்ற வேர்ட சொன்ன அடுத்த நிமிடமே நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கலனாலுமே நீங்க அரசியல் பேசினதா தான் கருதப்படும். மக்கள் நலன் நீங்க பேசின உடனே அடுத்தடுத்து உங்க மேல வந்து விமர்சனம் வைக்கப்படும். எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க பேசிதான் ஆகணும். சும்மா கம்முன்னு இருந்துட்டு 2030 கட்சி ஆரம்பிச்சுட்டு 2031 முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எல்லா டைமும் நடிகர்களை முதலமைச்சரா ஆக்க மாட்டாங்க. எம்ஜிஆரை மிஞ்சிட்டார் விஜய். எதுல? வாக்கு சதவீதத்துல. எம்ஜிஆர் அவர்கள் மெஜாரிட்டியோட வின் பண்ணாரு. இந்த எலெக்ஷன்ல விஜய் அவர்கள் வின் பண்ணல. மைனாரிட்டி கவர்மெண்டோட தான் ரன் பண்ணிட்டு இருக்காருன்றத மறந்துடாதீங்க. முதலமைச்சர் பதவி உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்க இந்த மாதிரி பேசுறீங்களா? இல்ல உண்மையிலேயே மக்கள் நலனுக்காக எல்லா போராட்டங்களையும் உங்க தொண்டர்களை வந்து பங்கேற்க வலியுறுத்த போறீங்களா? மக்கள் நலனை உண்மையா பண்ணிட்டு அப்புறமா அரசியலுக்கு வாங்க. அவன் தோட்டத்துல பயிரே வராது, அப்புறம் எப்பறம் தோட்டத்துல பால் வருது? ஏன் நாங்கெல்லாம் அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான மீம்ஸா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா தனுஷ் அவர்களோட நற்பணி மன்றம் சார்பா ஒரு கொடி ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. அது பார்த்து நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, என்ன எங்க தளபதி மாதிரி இவரு கட்சி ஆரம்பிக்க போறாரா? உடனே எல்லாரும் எங்க தளபதி மாதிரி ஆயிட முடியாதுன்னு ஒரு சிலர் வந்து பயங்கரமான விமர்சனங்களை வச்சிட்டு இருக்கப்ப இன்னும் சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரஜினி அவர்களால அரசியலுக்கு வந்து ஜெயிக்க முடியல, அதனால லதா ரஜினிகாந்த் அவங்களை வச்சு ஒரு இயக்கம் தொடங்குறதா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் மக்கள்கிட்ட எடுபடாதனால தனுஷ் அவர்களை வச்சு ரஜினி அவர்களோட கூட்டணியோட ஒரு மறைமுகமான அரசியல் பண்றாராம் அப்படின்ற மாதிரி எல்லாம் மீம்ஸா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஓவர் திங்கிங் பண்றவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, டேய் அது வெறும் நற்பணி மன்ற கொடிதான்டா. அதுக்கப்புறம் இது வந்து தனுஷ் அவர்களோட நற்பணி மன்றம் சார்பா அறிமுகப்படுத்தப்பட்ட கொடிதான். இதுக்கு தனுஷ் அவர்கள் சைட்ல இருந்து எந்த ஒரு அபிஷியலான நியூஸும் வரல. ஒரு கொடி ரிலீஸ் பண்ணதுக்கே இப்படியா? ஏன் ரஜினி அவர்களுக்கு, கமல் அவர்களுக்கு, அப்புறம் விஜய் அவர்களுக்கு, அஜித் அவர்களுக்கு இவங்களுக்குலாம் நற்பணி மன்ற கொடியே இல்லாமையா இருந்தது? இவங்கெல்லாம் நற்பணி மன்ற கொடியை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே எல்லாம் அரசியலுக்குள்ள வரல. மக்களுக்கு அது மூலமா சின்ன சின்ன நல்லதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அரசியலுக்குள்ளேயே என்ட்ராயிருக்காங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. ஒரு நற்பணி மன்றம் மூலமா நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் நல்லது பண்ணலாம். அதுல இருந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரதுனாலும் வரலாம். இங்க நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வரக்கு முன்னாடி என் தம்பின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் திட்டுறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால நம்ம எதுக்கு அப்படி பண்ணுவோம்? வரவங்கள வரவேற்போம். நானும் ஃபியூச்சர்ல சிஎம் ஆனா என் படமும் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். நான் வந்து தமிழ்நாட்டுக்கே நான் சிஎம் ஆகுன்றத நான் கான்ஃபிடென்ட்டா நான் சொல்லிக்கிறேன். நான் இந்த வர்ற எலெக்ஷன்ல தலைவன் சிஎம் ஆவனா மெரினா பீச்ல அம்மன கூட ஓடுவாரா? ஏய் நீங்க நான் ஓய்வு பாச தம்பி இதெல்லாம் ஆஃப் பண்ணி பா போடா நீ பா. தலைவன் அம்மன கூட ஓடுவான். தலையில சிம்முலே கலக்கி விட்டாயா புனியா